ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 106. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 106. அடிவூன்றப் பெற்றேனோ தேவராஜரைப் போலே. அடிவூன்றப் பெற்றேனோ தேவராஜரைப் போலே. யார் இந்த தேவராஜர்? அவர் என்ன அடிவூன்றப் பெற்றார்? இந்த சரித்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம் திருவாய்மொழியினுடைய வியாக்கியானங்கள் என்ன என்பதை அறிந்து அதிலே மிகவும் சிறந்தது, பரந்து பெரியதாக இருக்கக்கூடியது ஈடு 36,000 படி என்ற வியாக்கியானம் என்று தெரிந்து கொண்டு அது பரம்பரையாக எப்படி மணவாள மாமுனிகள் வரையில் வந்தது. அவர் தான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கார். திருவல்லிக்கேணியம்மாள் மணவாள மாமுனிகள் இடத்துலதான் பேசுகிறார். அந்த ஈடு அப்படிங்கிற அந்த வியாக்கியானம் எப்படி மணவாள மாமுனிகள் வரையில வந்து அதற்கு பிறகு உலகத்துல இப்பொழுது அனைவருமாக அதனை கேட்டு அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிற்று என்பதை சொல்லக்கூடியது. திருவாய்மொழி சுவாமி நம்மாழ்வாராலே சாமவேத சாரமாக அருளப்பட்ட தமிழ் வேதம். ராமானுஷருடைய ஸ்வீகார புத்திரரை போல இருந்தவர் திருக்குறுகை பிரான் பிள்ளான். அவர்தான் முதல்ல வியாக்கியானம் எழுதினார். ராமானுஷர் பணிக்க அவர் சொல்ல திருவாய்மொழிக்கு அர்த்தங்களை முதல்ல எழுதினவர் அவர்தான். அவருக்கு பிறகு நஞ்சீயர் என்று பராசர பட்டருடைய சிஷ்யர், அவர் நஞ்சீயர் என்பவர். அவர் 9,000 படி என்று வியாக்கியானம் எழுதினார். திருக்குறுகை பிரான் பிள்ளான் 6,000 படி, நஞ்சீயர் 9,000 படி. பிறகு நம்பிள்ளை காலக்ஷேபமாக சொன்னார் நஞ்சியருடைய சிஷ்யர். ஆனால் வியாக்கியானம் எழுதும்படி அவர் ஆணையிட்டது பெரியவாச்சான் பிள்ளைக்கு. அந்த பெரியவாச்சான் பிள்ளை எழுதின வியாக்கியானம் 24,000 படி என்ற வியாக்கியானம். இதை தவிர பெரியவாச்சான் பிள்ளையினுடைய சிஷ்யராக இருந்தவர் வாதிகேசரி அழகிய மணவாளசியர். அவர் 12,000 படி அப்படின்னு அவர் வியாக்கியானம் எழுதினார். இப்ப 4 பார்த்துட்டோம். 6,000 படி, 9,000 படி, 12,000 படி, 24,000 படி என்று பார்த்துட்டோம். ஆனால் இதெல்லாம் வியாக்கியானங்கள் எழுதப்பட்டது. அப்படியே உட்கார்ந்து தனியாக அவர்கள் ஓலைச்சுவடு வைத்துக் கொண்டு எழுதினார்கள். ஆனால் நம்பிள்ளை காலத்திலே நம்பிள்ளை காலக்ஷேபங்களை செய்கிறார் இல்லையா? அந்த நம்பிள்ளை காலக்ஷேபம் செய்யும் பொழுது அதனை கேட்டுக்கொண்டு வீட்டிலே வந்த உடனே அன்று இரவே கா சா தூ விடாமல் அப்படியே அதனை ஏடுபடுத்தினவர் அப்படிங்கிற பெருமை நம்பிள்ளையினுடைய இன்னொரு சிஷ்யரான வடக்கு திருவீதி பிள்ளை என்பவர் செய்த பெரிய உபகாரம். பகல்ல நம்பிள்ளை காலக்ஷேபத்தை கேட்பார், அப்படியே மனசுல பதிச்சுக்குவார், அப்படியே வந்து அப்பொழுதே ஓலைச்சுவடு எடுத்து எழுதிடுவார். எழுதி 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 பல ஓலைச்சுவடுகள் எழுதினார். அழகா ஒரு பெரிய வஸ்திரத்துல எடுத்து மூட்டை கட்டினார். அதை எடுத்து தன்னுடைய திருவாராதனம் செய்யக்கூடிய கோயில் ஆழ்வார் அந்த பெருமாள் இடத்துல பக்கத்துல வச்சுட்டு அதற்கும் சேற்று திருவாராதனம் செய்து கொண்டு வருகிறார். ஒரு முறை நம்பிள்ளை தன்னுடைய சிஷ்யரான ஈயுண்ணி மாதவர், அவருக்கு சிறியாழ்வான பிள்ளைன்னு பேர், அந்த ஈயுண்ணி மாதவர் என்பவரோடு ஆச்சாரியனான நம்பிள்ளை ஒரு முறை இந்த வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய கிரகத்துக்கு வருகிறார். வரும்பொழுது திருவாராதனம் பெருமாளை காட்டுவாங்க இல்லையா? ஆச்சாரியன் வந்தா பெருமாளை காட்ட இவர் பார்த்தார், பார்த்து கேட்டார். உள்ள பார்த்தால் பெருமாள் எல்லாம் சேவிச்சார். ஆனா பக்கத்துல ஓலைச்சுவடுகள் அதிகமா இருக்கு. வடக்கு திருவீதி பிள்ளை, என்ன இது இவ்வளவு ஓலைச்சுவடுகள் உள்ள இருக்கே, என்னது இது அப்படின்னு கேட்டார்.
அப்பொழுது சொன்னார், சுவாமி, அடியேனுக்கு கொஞ்சம் மறதி அதிகம். தேவரீர் பகல்ல இவ்வளவு பெரிய காலக்ஷேபம் சொல்லுகிறீர், அதையெல்லாம் வந்து அப்பொழுதே இரவுக்கு இரவு குறிப்பு எடுத்து வச்சுக்குவேன். எப்போல்லாம் பார்க்கணுமோ அதை எடுத்து திரும்பவும் பார்த்து புரிந்து கொள்வதற்காக மறந்து போய்விடாமல் இருக்க ஏடுபடுத்தி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி பெருமாளுக்கு நீர் திருவாராதனம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏடு எல்லாத்தையும் வாங்கினார். பக்கத்திலே இருக்கிறார் ஈயுண்ணி மாதவர், பெரியவாச்சான் பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. எடுத்து எல்லாரும் பார்க்கறாங்க, என்னமா எழுதியிருக்கார். ரொம்ப விஸ்தரணே பரவி ரொம்ப அப்படியே விளக்கமா இருக்கே, சொன்னது அப்படியே இருக்கே, காச்சா தூ மாறாம எழுதியிருக்கே. முதலிலே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல ஆச்சாரியன் நியமனம் செய்யாமல் எழுதலாமா? நம்பிள்ளை சொன்னது பெரியவாச்சான் பிள்ளைய பார்த்து நீர் வியாக்கியானம் எழுதும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் தான் எழுதணும். இவர் எழுதி வச்சிருக்கிறத பார்த்த உடனே, நீர் என்ன போட்டிக்கு எழுதினீரா அப்படின்னு வடக்கு திருவீதியிலே பிள்ளையை பார்த்து கேட்க, அவர் கீழே விழுந்து சேவித்தார், வணங்கினார். சுவாமி, கட்டாயமாக அப்படி கிடையாது, என்னுடைய மறதி, எனக்காக நான் எழுதி கொண்டேன் அப்படின்னு சொல்ல, இதை வெளியில எங்கேயும் காட்டவில்லை, நான் இதை திருவாராதனத்துல வைத்திருக்கிறேன், பூஜையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் அவரை பாராட்டுகிறார். அப்படியே காச்சா தூ மாறாமல் இவ்வளவு பெருசா எழுதியிருக்கீரே அப்படின்னு பார்த்து, அப்ப பெருமாள் அந்த நம்பிள்ளை அப்ப சொல்றார், ஆணைக்கு அலங்காரம் செய்தா போலே இருக்கிறது. ஒரு பெரிய யானை, அந்த யானைக்கு அலங்காரம் பண்ணா எப்படி இருக்கும், அது போல இவ்வளவு விஸ்தரேன சொல்லிவிட்டால் அதை கேட்கக்கூடியவர்களுக்கு அந்த சிரத்தை இருக்கணும். மற்றவர்களும் யோசித்து அர்த்தங்களை சொல்லுவார்கள். அவர்களுக்கு இதுவே இவ்வளவு பெருசு இருக்கே, நாம என்னத்த சொல்றதுன்னு விட்டு விடுவார்கள். அதனால இது ரகசியமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எழுதினவர் வடக்கு திருவீதி பிள்ளை. ஆனா இவருக்கு இன்னொரு சிஷ்யர் நம்பிள்ளைக்கு உண்டு. அவருக்கு சிறியாழ்வான பிள்ளைன்னு பேர். ஆனா அவர் நம்பிள்ளையின் இடத்துல ரொம்ப பரிவோட இருக்கக்கூடியவர், ரொம்ப பக்தியோட இருக்கக்கூடியவர். அதனால நம்பிள்ளை அவருக்கு தன்னுடைய ஆச்சாரியன் நஞ்சியர், அவருடைய பூர்வாசிரம பெயர்னு சொல்லுவாங்க. அவர் சந்நியாசம் எடுத்துக்கொள்ளுவதற்கு முன்னால் நஞ்சியருக்கு இருந்த பெயர் மாதவாச்சாரியார்னு பெயர். தனக்கு பிடிச்ச இந்த சிஷ்யனுக்கு அந்த பெயரை வைக்கிறார் நம்பிள்ளை. சிறியாழ்வான பிள்ளைன்னு பேர். அவர் ஈயுண்ணி அப்படிங்கிற அந்த வம்சத்துல இருந்ததுனால அவருக்கு ஈயுண்ணி மாதவாச்சாரியார் அப்படின்னு பேரை வைக்க, அந்த ஈயுண்ணி மாதவரிடத்துல எடுத்து கொடுத்துடுறார். எழுதினது என்னவோ வடக்கு திருவீதி பிள்ளை. அதை அப்படியே பட்டோலைய வாங்கினார், அதனை கொடுத்தார். ஈயுண்ணி மாதவாச்சாரியார் என்ற தன்னுடைய இன்னொரு சிஷ்யன், அவருக்கு சிறியாழ்வான பிள்ளை என்றவரிடத்துல கொடுத்துடுறார். அவர் என்ன பண்ணார், இத நீர் கிரகத்துல வைத்துக் கொண்டு நீர் பார்த்து அனுபவித்துக் கொண்டு போரும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். பின்னாடி பெருமாளுக்கு எப்பொழுது தோன்றுகிறதோ அவர் இதனை வெளிப்படுத்துவார். நீர் அது வரையில் ரகசியமாக நீர் படித்து போரும் அப்படின்னு சொல்ல, அவருடைய காலம் முடிய போகிறது. ஈயுண்ணி மாதவாச்சாரியார் அவர் அந்த ஈடு கிரந்தங்களை எல்லாம் தன்னுடைய பிள்ளையான ஈயுண்ணி பத்மநாபர் அப்படின்னு அவருடைய பிள்ளைக்கு பேர். ஈயுண்ணி பத்மநாபாச்சாரியார் அப்படிங்கிறவருக்கு கொடுக்கிறார். அந்த காலத்துல கலாப காலம் வந்து விட்டது. இஸ்லாமியர்கள் படையெடுப்பு அதெல்லாம் இருக்கிறதுனால ஸ்ரீரங்கத்துல இருந்து இந்த ஓலைச்சுவடு இதையெல்லாம் கொண்டு இந்த ஈயுண்ணி பத்மநாபர் இவர்கள் எல்லாம் மாதவாச்சாரியார், அவருடைய பிள்ளை பத்மநாபர் இவரெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு குடிவந்து விட்டார்கள். இப்ப காஞ்சிபுரத்துல பட்டர் வீதி அப்படிங்கிற இடத்துலதான் இந்த கிரந்தம் ஈயுண்ணி பத்மநாபாச்சாரியார் இடத்துல இருக்கிறது. இதுவரையில அது திருவாராதன கிரமத்துல ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. இப்பதான் நீங்க கவனமா கேட்கணும். 2 விதமாக வரப்போகிறது. முதல்ல சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஈயுண்ணி பத்மநாபருக்கு கோலப்பிரான், கோலேசர் அப்படின்னு பெயர் பெற்ற ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் இந்த ஈயுண்ணி பத்மநாபரிடத்துல விழுந்து சேவிக்கிறார், பல தடவை சேவிக்கிறார். சேவிச்சு கேட்கிறார், சுவாமி, அடியனுக்கு இதை பிரசாதமா சொல்லக்கூடாதா? இந்த ஈடு காலக்ஷேபம், இந்த வியாக்கியானம் இதையெல்லாம் அடியனுக்கு காலக்ஷேபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு பல தடவை கேட்கிறார். கேட்டுக்கொண்டே காஞ்சி தேவப்பெருமாள் இடத்துல போயும் விண்ணப்பிக்கிறார். ஒரு முறை சரி
நீர் உமக்கு இதை கொடுக்கிறேன், ஆனால் நீர் இதனை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது என்று பேரருளாளர் தேவராஜர் பெருமாள் அவர் முன்னால கொண்டு போய் கோவில்ல போய் காஞ்சி தேவ பெருமாள் இல்லையே அவருக்கு முன்னாடியே அன்னைக்கு தீர்த்தம் சட்டாரி எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்ப கொண்டு போய் நிறுத்துறார். அப்ப சூளுரை கொள்ளுதல், சூளுறவு கொள்ளுதல்னு சொல்லுவாங்க. சபதம் எடுத்துக்கோ. என்ன சபதம் தெரியுமா? வேற யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இப்போ பார், நம்மாழ்வார் தான் சட்டகோபன் இல்லையா, நமக்கு சட்டாரின்னு வைக்கிறாங்களே, அந்த நம்மாழ்வார் சட்டாரி வச்சுக்கிட்டே வராங்க. அப்ப சொல்றார், நீ இனிமே இதை பத்திரமா வச்சுக்குவேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன், நான் சொல்றேன் இந்த கிரந்தத்தை அப்படிங்கிறத சபதம் எடுத்துக்கொள்ளும்னு சொல்ல, அதே நேரத்தில் அந்த நாளூர் பிள்ளையின் இடத்துல வந்து அந்த பிரசாதிக்கிறார்கள்னு சொல்றோம் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து சட்டாரியை எடுத்துட்டு வந்து இவர் தலையில வைக்கும் போது அழுத்தி இருக்கார். சட்டகோபனை இவர் திருமுடியிலே ஊன்றி வைக்க, கொஞ்சம் அழுத்தி வைக்க, அப்ப இவர் என்ன பண்றார், கொஞ்சம் அவர் அப்படி பகவான மனசால பிரார்த்திச்ச உடனே கொஞ்சம் ஊன்றி வைத்து பெருமாள் அர்ச்சக முகேன ஆவேசித்து, இதை எல்லாருக்கும் பிரகாசிப்பியும், இதை எல்லாருக்கும் போய் சேரட்டும் சொல்லும் அப்படின்னு பெருமாள் திவ்ய ஆக்ஞையை கொடுக்கிறார். இவ்வளவு நாள் நம்பிள்ளை சொன்னது எல்லாருக்கும் சொல்லாதியோன்னு, இப்ப காஞ்சி தேவ பெருமாள் சொல்றார் இவருடைய ஆசையை கொண்டு எல்லாருக்கும் போய் சேரட்டும்னு சொல்லி அந்த திருமுடியை வைக்கும் போது ஒரு அழுத்து அழுத்தினாங்களாம். அவர் அழுத்தி வச்சார். அழுத்தி வைக்க அர்ச்சக முக்கியன ஆவேசித்து சொல்றார் எல்லாருக்கும் சொல்லும் அப்படின்னு சொல்ல, இப்படி காஞ்ச தேவ பெருமாள் தானே இவருக்கு அனுகிரகம் பண்ணினார். பிற்காலத்தில் இந்த நாளூர் பிள்ளை என்பவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தார். அவருக்கு இவர் பேரே வைக்கிறார் தேவராஜன். தேவப்பெருமாள் தேவராஜன் என்றே தன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறார். அவர்தான் பிற்காலத்துல நாளூர் ஆச்சான் பிள்ளை என்று பெயர் பெற்றவர். இப்ப நாம முதல்ல பார்த்தது நாளூர் பிள்ளைக்கு சட்டாரியை அவர் தலையிலே ஊன்றி வைத்தார், இது ஒரு அர்த்தம். ஆனா இன்னொரு சரித்திரம் இருக்கிறது. மணவாள மாமுனிகளுடைய ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை, அவர் திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை கேட்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆச்சாரியராக அனுபவித்துக் கொண்டு காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறார். அப்பொழுது இதே போல நாளூர் பிள்ளையும் நாளூர் ஆச்சான் பிள்ளையும் அங்கே இருக்க, அப்பொழுது உள்ள திருவாய்மொழி பிள்ளை இருக்கிறார் அப்படின்னு தெரிந்து கொண்டு, அப்பொழுது இது போல சாதித்துக் கொண்டு வரும்போது அந்த அர்ச்சகர் இதே போல சட்டாரியை தேவப்பெருமாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தேவராஜர் அப்படின்னா நாளூர் ஆச்சான் பிள்ளை, அவருக்கு நன்னா பிரசாதித்து இதை இவருக்கும் சாதியும் எல்லாருக்கும் சொல்லும்னு சொல்ல, அவர் கேட்டார், இல்லையா சுவாமி, ஒருத்தருக்கு சொல்லணும்னு தானே சொல்லி இருக்குன்னா, நான் பகவான், இது என்னுடைய நியமனம், உன்னுடைய ஆச்சாரிய நியமனத்தை இது மீறியது, நான் சொன்னபடி செய்யும் அப்படின்னு அர்ச்சக முக்கியன ஆவேசிக்க, அதுக்கப்புறமா தான் அந்த நாளூர் ஆச்சான் பிள்ளை என்று சொல்லக்கூடிய தேவராஜர், அவர் திருவடிகள் அவருடைய தலையிலே அடி ஊன்ற பெற்றேனோ, அதுதான் இந்த வாக்கியம், அடி ஊன்ற பெற்றேனோ தேவராஜரை போற்றே போலேன்னா ரெண்டு விதமா வச்சுக்கலாம். நாளூர் பிள்ளையினுடைய சட்டாரி அவரிடத்துல அடி ஊன்ற பெற்றதுனால பின்னாடி வந்த தேவராஜருக்கு இந்த ஈடு வியாக்கியானம் கிடைக்க பெற்றது, இது ஒரு அர்த்தம். அடி ஊன்ற பெற்றேனோன்னா இரண்டாவது அர்த்தம், சட்டாரியை நாளூர் பிள்ளைக்கு அடி ஊன்றி வைத்து, நாளூர் பிள்ளைக்கு வயசாயிடுச்சு, அதனால தன்னுடைய பிள்ளையான நாளூர் ஆச்சான் பிள்ளையை வைத்து திருவாய்மொழி பிள்ளை, திருவாய்மொழி பிள்ளைக்கும் ஆயு ஜனன்யாச்சாரியாருக்கும் இதை மேலே அனைவருக்கும் போய் சொல்லும்னு சொல்ல, அதுக்கப்புறமா நாளூர் ஆச்சான் பிள்ளை என்பவர் தான் திருவாய்மொழி பிள்ளைக்கும் ஆயு ஜனன்யாச்சாரியார் போன்றவர்களுக்கெல்லாம் மேலும் இந்த ஈடு வியாக்கியானத்தை சொல்ல, அந்த திருவாய்மொழி பிள்ளையினிடத்துல மணவாள மாமுனிகள் இந்த வியாக்கியானத்தை பெற்று, அதற்கு பிறகு இந்த வியாக்கியானத்தை இவர் சொல்லுவதை கேட்டு நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் அவரே ஆசைப்பட்டு ஒரு வருட காலம் தன்னுடைய கால உற்சவங்களை நிறுத்தி மணவாள மாமுனிகளை கொண்டு இந்த ஈடு காலக்ஷேபத்தை கேட்டார் அப்படிங்கிறது சம்பிரதாயம். இன்னைக்கும் ஈடு காலக்ஷேபம் என்றது எல்லாரும் இன்னைக்கு பகவத் விஷய காலக்ஷேபம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த பகவத் விஷய காலக்ஷேபம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் இப்ப நீங்க மனசுல வைத்துக் கொள்ள வேண்டியது இந்த 2 பாட்டு உபதேச ரத்தின மாலை என்ற பாடல். அதுல மணவாள மாமுனிகள் இந்த விஷயங்களை சொல்லுகிறார். 48, 49வது பாசுரங்கள். சீரார் வடக்கு திருவீதி பிள்ளை எழுதேரார் தமிழ்வேத தீடுதனை தாரும் என வாங்கி முன் நம்பிள்ளை. வடக்கு திருவீதி பிள்ளை ஏடுபடுத்தினார். அதை நம்பிள்ளை வாங்கி ஈயுண்ணி மாதவர்க்கு தாம் கொடுத்தார் பின்னதனை தான். அப்ப வடக்கு திருவீதி பிள்ளை எழுதினார். அதை நம்பிள்ளை அவரிடத்துல இருந்து வாங்கி தன்னுடைய இன்னொரு சிஷ்யரான ஈயுண்ணி மாதவாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறியாழ்வான பிள்ளைக்கு கொடுத்தார். குறிப்பு மாதிரி எழுதிக்கோங்க, அப்பதான் நல்லா புரியும். அதுக்கப்புறம் அடுத்த பாட்டுல சொல்றாரு பாருங்க. ஆங்கு அவர்பால் பெற்ற சிறியாழ்வான பிள்ளை. இந்த சிறியாழ்வான பிள்ளை என்றவர் தான் ஈயுண்ணி மாதவர். அவர் என்ன பண்ணார்? தாம் கொடுத்தார் தம் மகனார் தம் கையில். அவர் தன்னுடைய பிள்ளையான ஈயுண்ணி பத்மநாபர் அப்படிங்கிறவருக்கு இந்த ஈடு கிரந்தத்தை கொடுத்தார். அதுக்கப்புறமா பாங்குடனே நாளூர் பிள்ளைக்கு அவர்தாம். அடுத்து என்ன பண்ணார்? இந்த ஈயுண்ணி பத்மநாபர் தான் நாளூர் பிள்ளை அப்படிங்கிற கோலேசர் அப்படிங்கிறவருக்கு, கோலப்பெருமாள் அப்படிங்கிறவருக்கு அவர் கொடுத்தார். அவர் என்ன பண்ணார்? நல்ல மகனார் கவர்தாம். அவருடைய பிள்ளை தான் நாளூர் ஆச்சான் பிள்ளை என்ற தேவப்பெருமாள். அப்ப அவருக்கு தான் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். அடி ஊன்ற பெற்றேனோ தேவராஜரை போலே. அப்போ அந்த ஈயுண்ணி பத்மநாபருக்கு சடாரி சாதித்ததுன்னு ஒன்னு சொல்வது உண்டு. இல்லைன்னா நாளூர் பிள்ளைக்கு சதாரி சாதிக்கும் பொழுது எல்லாருக்கும் கொடும்னு சொல்ல, நாளூர் பிள்ளை தன்னுடைய மகனான நாளூர் ஆச்சான் பிள்ளையை கொண்டு ஈடு என்ற இந்த கிரந்தத்தை பல பேருக்கு கொடுத்தார். அதனாலதான் பின்னாடி திருவாய்மொழி பிள்ளைக்கும் இது மணவாள மாமுனிகளுக்கும் வந்தது என்பது சரித்திரம். ஈடு பகவத் விஷய காலக்ஷேபம்னு திருவாய்மொழிக்கு சொல்லுவார்கள் பெரியவர்கள், பெரிய வித்வான்கள். அவர்கள் சொல்ல சிரத்தையாக கிரமப்படி கேட்க வேண்டியது. அப்ப தினமும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. இது மணவாள மாமுனிகளே எழுதினது. மணவாள மாமுனிகளே அருளின தனியன். அந்த தனியனை வாசிக்கிறேன். அதுல இந்த சரித்திரம் சொல்லப்படுகிறது. அடிவூன்ற பெற்றேனோ தேவராஜரை போலேன்றதான வார்த்தை இப்ப வரப்போது பாருங்கோ. திருவருள்மாள் சேனை முதலி சட்டகோபன் நாதமுனி சீர் உய்யக் கொண்டார் மணக்கால் நம்பி சென்றாம் ஆளவந்தார் குருமாலாதரர் குருகைப்பிரார்க்கு அன்பாம் எதிராசர் கோவிந்தர் கூரேசர். ஒருத்தரா மேல சொல்லிக்கிட்டு வர்றார் பாருங்கோ. கோவிந்தர், கூரேசர், கூரேச பட்டர், வேதாந்த முனி, இருகண்ணர்க்கு அன்புடைய மேல நம்பிள்ளை, இவர் ஈடலித்தற்கு ஏய்ந்த மாதவர் பற்பனாவர். இப்பதான் அந்த வார்த்தையை கவனமா கேளுங்கோ. இவர் அருளாளர் திருவடி ஊன்றிய தேவ பெருமாள். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த தனியன்ல இந்த வார்த்தை வருது. இவர் அருளாளர் திருவடி ஊன்றிய தேவ பெருமாள் அப்படின்னா இந்த இடத்துல தேவராஜர் நாளூர் ஆச்சான் பிள்ளையை குறிப்பதாக சொல்லலாம், நாளூர் பிள்ளையை குறிப்பதாகவும் சொல்லலாம். அப்படி அந்த 3 பேர் அந்த சம்பந்தத்தினால வரக்கூடியது. ஊன்றிய தேவப்பெருமாள் கை கொண்டு அருளும் திருமலையாழ்வார் பதங்கள் முன்பு என்னுள் சேர்ந்தனவே. எனக்கு இப்படிதான் கிடைச்சது அப்படின்னு மணவாள மாமுனிகள் சொல்றார். மேலெழுந்து அர்த்தம் சொல்லிடுறார். திருவருள்மால் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய அருளாலே, சேனை முதலி அவர்தான் விஸ்வக்சேனர், அப்புறம் நம்மாழ்வார் சட்டகோபன், நாதமுனி உய்யக் கொண்டார், மணக்கால் நம்பி ஆள வந்தார். இவர்களுக்கு அப்புறம் திருமாலை ஆண்டான், திருமாலை ஆண்டான் இடத்திலிருந்து ராமானுஜர், ராமானுஜர் இடத்திலிருந்து குருகைப்பிரான், திருக்குருகைப்பிரான் பிள்ளான். அவருக்கு பிறகு எம்பார் அப்படின்னு சொல்லக்கூடியவரான எம்பார் கோவிந்தர், கூரேசர் பட்டர், கூரேசர்னா கூரத்தாழ்வான், பராசர பட்டர், வேதாந்த முனி அப்படின்னா நஞ்சியர் தான் பரம்பரை, குரு பரம்பரை. அதற்கு அடுத்து அழகா சொல்றாரு பாருங்க. இருகண்ணர்க்கு அன்புடை நம்பிள்ளை. நம்பிள்ளைக்கு 2 பேர் 2 கண்ணு போல இருந்தவர்கள். ஒருத்தர் பெரியவாச்சான் பிள்ளை, இன்னொருத்தர் வடக்கு திருவீதி பிள்ளை. அந்த வடக்கு திருவீதி பிள்ளை இவர் ஈடலித்தற்கு ஏய்ந்த மாதவர்.
அப்போ நம்பிள்ளை சொன்ன காலக்ஷேபம் அதனை பட்டோலை கொண்டவர் வடக்கு திருவீதி பிள்ளை. ஆனா அதை வாங்கி ஈடுன்னு சொன்னா ஈடு இணையற்றதுன்னு அர்த்தம். இதுதான் உயர்ந்தது. அந்த கிரந்தத்தை வாங்கி மாதவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொடுத்தார். இவர் ஈடளித்தற்கு ஏய்ந்த மாதவர் அப்படின்னா ஈயுண்ணி மாதவாச்சாரியாருக்கு கொடுக்க, அவர் அவருடைய பிள்ளையான பற்பனாபருக்கு கொடுக்க, இவர் அருளாளர் திருவடி ஊன்றிய, இந்த இடத்துல இவர்னு சொன்னா பத்மநாபரையே சொல்லணும். ஈயுண்ணி பத்மநாபருடைய அருள், அவருடைய திருவடி ஊன்றிய தேவப்பெருமாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொன்னா கீழே இவர் அருளாளர் திருவடி ஊன்றிய தேவப்பெருமாள்னா அப்ப ஈயுண்ணி பத்மநாபருடைய சிஷ்யராக நாளூர் பிள்ளை, அவருடைய சிஷ்யருக்குத்தான் தேவப்பெருமாள்னு பேர், நாளூர் ஆச்சான் பிள்ளைன்னு பேர். அப்ப அவர் மூலமாக, அந்த நாளூர் ஆச்சான் பிள்ளை மூலமாகத்தான் திருவாய்மொழி பிள்ளை ஆயி ஜனன்யாச்சாரியார் இவர்களுக்கு கிடைந்து அதை சொல்றார். திருவடி ஊன்றிய தேவப்பெருமாள் கை கொண்டு அருளும் திருமலை ஆழ்வார். அவர் போய் மேலக்கோட்டையில திருமலை ஆழ்வார், அவருக்கெல்லாம் திருவாய்மொழி பிள்ளை அவருக்கு கைங்கரியம், அவருக்கு இந்த காலக்ஷேபத்தை செய்ய, அவருடைய திருவடிகளை பற்றி மணவாள மாமணிகளுக்கு வந்து அவரே நம்பெருமாளுக்கு உபதேசம் செய்து இன்றளவும் ஈடு பிரவகித்திருக்கிறதுன்னா இதுதான் ஈடு பிரவர்த்தகாச்சாரியார்கள் அப்படின்னு இவர்களுக்கு பேர். அப்ப ஈடு இவ்வளவு தூரம் ஈடு பெருக்கர்கள்னு சொல்றோம் இல்லையா, இப்படி பெருகி வந்ததுதான் அதிலே அடிவூன்ற பெற்றேனோ என்று காஞ்சி தேவப்பெருமாள் அவருடைய அந்த சட்டாரியை எடுத்து ஊன்ற பெற்று தேவராஜர் அப்படிங்கிற நாளூர் ஆச்சான் பிள்ளை உலகத்துல அனைவருக்கும் போய் சேரும்படி செய்தாரே, இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று உயர்ந்த ஒரு சரித்திரார்த்தம் இங்கே காட்டப்படுகிறது. அது 106வது வாக்கியம். அடுத்து 107வது வாக்கியம். 4000 பெற்றேனோ நாதமுனிகளைப் போலே. 4000 பெற்றேனோ நாதமுனிகளைப் போலே, எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரம். அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.